கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு 4 மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது. அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ள, கிராமத்துக்குள்ள, தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்தில் வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்க. இது முதலும் அல்ல, இது இன்னைக்கு நடந்திருப்பது முடிவும் அல்ல. ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, சென்னிமலையில் இதே போன்று 2023 படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி, வயதானவங்க. அதன் பிறகு பல்லடம் கள்ளக்கிணறுல ஒரு குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. சோமலைக்கவுண்டம்பாளையத்தில் கணவன் மனைவி மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு இங்க நடந்திருக்கு. நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்தி வேலூர்ல நடந்திருக்கு. ஒன்று, குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கணும். எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை, எங்கேயுமே அவங்க அரெஸ்டே பண்ணல. சோமலைக்கவுண்டம்பாளையமா இருக்கட்டும், வேற எங்கேயுமே அவங்க பிடிக்கல. அதனால விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அதாவது பாதாளத்தில் தான் இருக்கு. நான் மேடையில் படித்தேன். போக்சோ கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,000 தாண்டி இருக்கு. 2022, 23, 24 இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 16,000 கேஸ் போக்சோ கேஸ் தாண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரசு வெளிப்படையாக டேட்டா கொடுக்கறது இல்லை. இந்த மானிய கோரிக்கையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க. அந்த பேப்பர் இருந்தால் கொடுங்க, தமிழில் கரெக்டாக அந்த டேட்டா கொடுப்போம். 16,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு, 5,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள், 4,949 கரெக்டாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா. அதனால ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, குற்றங்கள் எங்கேயும் குறையல. இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம். அதனால அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை நாங்க 2 வாரம் எல்லாரும் சேர்ந்து 2 வாரத்துக்குள்ள நீங்க குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி, வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கின்றேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியா டே பை டே ஒருத்தரா வந்துகிட்டே இருப்பாங்க. அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம். கைது செய்யணும். அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம், நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கீழே பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்னைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும். ஏன்னா கோடை விடுமுறை, எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க. எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு இருக்கு. இப்பதான் இந்த ஆடெல்லாம் திருநாயால கடித்து இறந்த சம்பவம் இப்பதான் பாக்குறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்குப்படி கொடுத்துருக்கணும். 6,000 ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பதிவு இருக்கு 60 லட்சம். ஆனா அவங்க அலோகேட் பண்ணதே 16 லட்சம். ஸோ யாருக்குமே பணம் வரல. அதுவும் அதே வராதப்ப போன வாரம் ஒரு 30 ஆட்டை மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது. மாநில அரசு மெத்தனமா இருக்கு. ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல இருக்கிறாங்க. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது, படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும். மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில இது இன்னும் மோசமா தான் இருக்கு. அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதி கவனம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் தினமும் ஒன்ன தாண்டி ஒன்று போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கணும். ஆமாங்கண்ணா, ஆமாங்க அண்ணா. சோமலக்கவுண்டம்பாளையத்தில் பல்லடம் பக்கத்தில் கணவன் மனைவி மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு காப்பி கொடுத்தோம். நாங்க என்ன சொன்னோம்னா, ஐயா ஈகோவே பார்க்க வேண்டாம், ஈகோ பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்ல. தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்துல பெட்டரா இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்கு, இயந்திரங்கள் இருக்கு, வெல் ட்ரெயின்ட் இருக்காங்க. அவங்க ஒன்லி கொலைகேஸை பார்க்குற இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்க, பந்தோபஸ்த் கிடையாது. நீங்க வரும்போது போய் வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கெல்லாம். அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறாங்க. அவங்க கையில கொடுங்க. ஏன்னா நீங்க 2022 ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்க போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா கொண்டு வந்திருப்போம். 2022க்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருந்த ஒரு வழக்கத்தை 2022 செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை. கோர்ட்டுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு.
அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க. இந்த 4 வழக்குகளும் கொங்கு பகுதி, பரமத்தி வேலூர் 4 வழக்குகளும் இது போல தமிழகத்துல எந்த பகுதியில சிமிலர் மோடஸ் ஆபரண்டி இருக்கக்கூடிய வழக்கை நீங்க சிபிஐ கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம், நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம், திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம்ல. அவங்க சால்வ் பண்ணட்டும், சிபிஐ சால்வ் பண்ணட்டுங்கன்னா. ஏன்னா ஒரு அச்ச உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க? இன்னைக்கு கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்துல சிசிடிவி மாட்டுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமான? ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை சிசிடிவி மாத்துவாங்க? முடக்குறிச்சி எடுத்துங்க, சிவகிரி எடுத்துங்க, எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்கு? 10,000 15,000 சிசிடிவி மாத்தினா மானிட்டர் பண்றது யாரு? அது யார் அந்த சிசிடிவியை பார்ப்பாங்க? பழுதடைஞ்சா யார் வந்து ரிப்பேர் பண்ண போறாங்க? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். நகரத்துல மாற்றுறது வேறங்க. கிராமத்திலேயே மக்களுக்கு இந்த அச்சனுணர்வை ஏற்படுத்தி சிசிடிவி இன்னைக்கு சிசிடிவினா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க. கிராமத்துல போலீஸ் சொல்றாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்ப உங்க கடமையை நீங்க செய்யாம சிசிடிவி மாட்டாதனால குற்றங்கள் நடக்குதுன்னு மக்கள் மேல திசை திருப்பத்தான பாக்குறீங்க. அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துங்க. சிபிஐ பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வரணும். 50 கிலோமீட்டர் சுற்றளவு கூட இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் நடக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. யாராவது மேல குறிப்பிட்ட திருப்பூர் இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கொலைங்கண்ணா. குறிப்பா இன்னைக்கு இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வீட்டுல கையில் இருக்கக்கூடிய வளையலை எடுக்க முடியல அப்படிங்கறக்காக கையை துண்டாக வெட்டி வளையலை உருவி இருக்கிறாங்க. இது வந்து மனிதன் என்று சொல்வதை விட மிருகத்து கூட இருக்கிற ஆட்கள் மாதிரி தான். ஒரு மனிதன் மிருகமாக மாறினா எப்படி இருக்கும்? காதுல வந்து தோடு இருக்கு, காதை அறுத்து தோடு எடுத்திருக்காங்க. சோ இது வந்து எல்லாத்தையும் தாண்டி அடுத்த 20 நாளைக்கு முன்னாடி அந்த நாய் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க நாய் செத்து போச்சுங்க. காவல்துறைக்கு இப்பதான் சொன்னோம். அந்த நாய் அப்பா அம்மா எங்க புதைச்சாங்கன்னு தெரியல. போஸ்ட்மார்ட்டத்துக்காக இப்ப நாயை தொலைட்டு இருக்கு, தோட ஃபுல்லா எங்க போச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். யாரோ ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு கில்லர் தான் பண்ணிருக்க முடியும். நான் காவல்துறை இருக்கும்போது நம்ம சொன்னா தப்பா போயிருங்கன்னா க்ளூ எல்லாம் இருக்குங்கண்ணா. இல்லாம எப்படிங்கண்ணா போகும்? ஒரு கிராமத்து பகுதியில ஒரு நாய் செத்து போயிருக்கு, வந்திருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. சோமலை கவுண்டம்பாளையத்திலேயும் க்ளூ இல்லைங்கிறாங்க, இதுவும் க்ளூ இல்லைங்கிறாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? சரி, உங்களால முடியலையல்ல, நீங்க சிபிஐ கொடுங்கன்னு தான் நான் கேட்கறேன். அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு, டெக்னிக் இருக்குங்கன்னா, உபகரணங்கள் இருக்கு, அவங்க வரட்டும். அங்கேயும் கொடுக்க மாட்டீங்க. ஈகோ இஷ்யூ நாங்களே பண்ணணுங்கிறீங்க. நீங்களும் செய்யலினா அடுத்து இன்னொரு கொலை விழும்பொழுது பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சோமலை கவுண்டம்பாளையத்துல, கொடுவாய் நகர்ல இதே போன்ற கண்டன கூட்டத்துல நாங்க பேசணும். சிபிஐ கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னோம். அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நாங்க அறிவிக்கல. அன்னைக்கு சிபிஐ கொடுப்பாங்கன்னு நம்பணும், பண்ணல. அது வந்து 11வது மாசம் நடந்துச்சுங்கண்ணா. 2024 நவம்பர் மாசம் 23ஆம் தேதி அந்த கொலை. அதன் பிறகு கொடுவாயில ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு நாங்க அடுத்த கட்டம் போறோம். ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு பேசணும் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறோம். ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிச்சு தொடர்கதையா போறோம். அப்ப இன்னும் நாங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம், மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து. இதுக்கு சொல்யூஷன் என்னங்கன்னா, அண்ணா குறிப்பா நம்ம பகுதிங்கன்னா இந்த தனியாக தோட்டங்காட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நான் பார்த்த வரைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்த வரைக்கும், இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க, தோட்டம் இருக்கணும், கொன்னா கூட பக்கத்துல கேட்க கூடாது, 1 கிலோமீட்டருக்கு இன்னொரு காடு இருக்கக்கூடாது. தென் தமிழகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்ல, நம்ம பகுதி மட்டும். அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்கே சுவை பார்த்து விட்டார்கள். ஓகே, ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் ஒரு 10 பவுன் தேரும். ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு 10 பவுன், தாலி சரடு ஒரு 6-7 பவுன் இருக்கும், ஒரு வளையலோ நகையோ ஒரு 3 பவுன் இருக்கும், குறைந்தபட்சம் 10 பவுன். இதுக்கு சுவை பார்த்துட்டாங்க. திரும்ப என்ன நடக்குது? இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்றாங்க. ஸோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதியில வேற மாதிரி கிரைமுங்கன்னா, இங்க வந்து தனிமை. சென்னிமலைங்கண்ணா, வயசு என்னங்கண்ணா? 82 வயசு அவங்களுக்கு, அந்த பெரியவருக்குங்கண்ணா. முருங்கத்தொழுவு ஊர்ல அவர் பேர் வந்து முத்துசாமி. அந்த ஐயா பேர் முத்துசாமி. ஐயா வந்து 82 வயசு, அம்மா 77 வயசு. எல்லாம் பாருங்க, இவங்க 65, இவங்க 70 வயசு, 72, 68 அம்மாக்கு. ஸோ எல்லாம் பாருங்க, அவங்க ஸ்டடி பண்றாங்க, வயசானவங்களை பாக்குறாங்க, ஒரு ரெக்கி பண்ணித்தான் வர்றாங்க. திடீர்னு யாரும் நைட் வந்து கதை உடச்சிட்டு உள்ள போலீங்கன்னா, பக்காவா ஸ்டடி பண்றாங்க. நாய் எப்படி செத்துச்சுங்கன்னா, நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி செத்துச்சு? 20 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி செத்து இருக்கு. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க நாய் செத்து போச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவா தெரியுது, ஓ, இது பக்காவா டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க. கரெக்ட்டுங்க, பல்லடத்துலயும் நாய் இருந்துச்சு. பல்லடத்துலயும் சொன்னாங்க நாய். 19ஆம் தேதி வரைக்கும் அவகாசம். ஆமாங்க ஐயா. அப்புறம் உண்ணாவிரதம் தொடங்குறீங்க. ஆமாங்க ஐயா. அதுல நீடிக்கும் போது நம்ம உண்ணாவிரத இதை நீடிச்சுக்கிட்டே போறோம். ஆமாங்க ஐயா. ஐயா, தொடர் உண்ணாவிரதம் எதுக்கு சொல்றோம்னாங்க ஐயா, அரசியல் கட்சியை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு இதை கொண்டு போய் காமன் பொதுமக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறது எங்க நோக்கம். ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்தாங்க, பேசினாங்க, கிளம்புனாங்கன்னு இல்லாம நாங்க முன்னிருந்து எடுக்கிறோம். நீங்க வாங்க, தோட்டத்துல, கிராமத்துல, சாலையில இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. இந்த பிரச்சனையை முதலமைச்சருக்கு பிரஷர் போடுவோம். உண்ணாவிரத போராட்டங்கிறது பிரஷர்.
சிவகிரியில உட்கார்றோம், எல்லாரும் வந்து உட்கார்றோம், பத்திரிகை நண்பர்கள் நீங்க வர்றீங்க, நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வர்றோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போக பிரஷர் பில்டப் ஆகத்தானே போகுது. ஆனால் நாங்கள் எல்லாம் இங்க பாருங்க, ஈரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம், சிவகிரிக்கு வந்துருக்கோம். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சோமலகவுண்டம்பாளையம் ஆர்ப்பாட்டம் கொடுவாயில நடத்தணும், ஊர்ல, திருப்பூர்ல பஸ் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது. நம்ம ஊருக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அந்த உணர்வு, அப்பதான் மக்கள் வந்து அவர்கள் பிரச்சனையாக வருவாங்க. அதனால நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடப்பதும் சிவகிரியில தான் 20ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா வேற வழி இல்லைங்க. ஆமாங்க ஐயா, அவங்க குற்றவாளிகளை பிடிக்கும் வரை தொடர் பந்தல போட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ஐயா. காவல்துறையினர் இந்த கேஸ்ல வந்து நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு உயரதிகாரிகள் சொல்றாங்க. வெரிஃபை பண்ண ஸ்டேஜ்ல இருக்கு, வெரிஃபை பண்ணி ஐயா நாங்க வந்து யாருக்குமே தொந்தரவு கொடுக்கலீங்க ஐயா. காவல்துறைக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்து தொந்தரவு கொடுத்து நியூசன்ஸ் பண்ணி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிற காவல்துறையை வந்து டைவர்ட் பண்ண நாங்க விரும்பலீங்க ஐயா. ஐயா போன செவ்வாய்க்கிழமை பாடியை வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் கண்டுபிடிக்கிறாங்க. 2 நாள் தோட்டத்தில் இருக்கிறாங்க பாவம். ஏன்னா பையனுக்கு தெரியல, பொண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோன் எடுக்கலின்னு பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு நாங்க சொல்றது ஐயா 2 வாரம் எடுத்துக்கங்க. நீங்க தான் துப்பு இருக்குங்கிறீங்க, எங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறீங்க. இன்னும் 2 வாரம் எடுத்துக்கங்க, 2 வீக்ஸ் எடுத்துக்கங்க. பட் நீங்க அங்கேயும் செய்யலையா, சோமலகவுண்டம்பாளையம் நீங்க செய்யலையா, அங்கேயும் இதே தானே சொன்னீங்க, அங்கேயும் இதே தாங்க நான் சொன்னாங்க. வந்துட்டாங்க ஐயா, தனிப்படை 8 அமைச்சிருக்கிறோம், 1 வாரம் 10 நாள் நார்த் இந்தியாக்கெல்லாம் போயிருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க, கடைசியில் ஒன்னையும் காணாங்க. ஸோ நம்ம பாயிண்ட்டுங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டேட் பாருங்கன்னா நவம்பர் 23. இன்னைக்கு வந்து நாம ஏப்ரல் மேல இருக்கிறோம், மே. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 6 மாசம். நீங்க சென்னிமலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 months 6 months கேப்ல 1 வருது. அதனால அடுத்த 6 மாதம் கழித்து இன்னொரு பெரியவர் இறக்குறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்கன்னா? அதனாலதான் வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆக்ரோஷம் எடுக்கணும். அண்ணன் முத்துசாமி என்ன இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணன் ரொம்ப அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, மூத்த அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் போய் சிஎம் போய் பேசணும். அண்ணன் போய் சீரியஸா எடுக்கணும். சாமிநாதன் இருக்கிறாங்க. அதுவும் ஈரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இல்ல 3 அமைச்சர்கள் முத்தாக, மற்ற பக்கம்லாம் 1 தான். உங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. கைல்வெளி அக்கா அந்த பக்கம் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 அமைச்சர்கள் இருந்தும் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து சிவகிரிக்கு வந்து பேசி எம்எல்ஏ அம்மாவுடைய வயசு என்னங்கன்னா, அம்மா வந்து 2 மணி நேரம் வெயில்ல சண்டை போட்டு நான் பாடியை வாங்க மாட்டேன்னு போராடுறது எம்எல்ஏ வேலையாங்கன்னா, அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும்ல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக, செயலி இல்லைங்கண்ணா. அதான் எங்களுடைய கோபங்கண்ணா. சார், கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் ஏடிஎம்கே ஆட்சியில தான் வந்து கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்குது. ஐயா நாம அந்த கம்பேரிசன் எப்ப சொல்லலாம்டாங்க ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துல சொல்லலாம். இப்போ ஒரு திமுக ஆட்சிக்கு வருதுன்னா முதல் வருஷம் இல்ல அவங்க இதுல அதிகமா இருந்துச்சு, அதனால நம்ம இதுல பாருங்க. இன்னைக்கு ஆட்சி 4வது வருஷம் முடிய போகுதுங்க ஐயா, 4வது வருஷம் முடிய போகுது. 4 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அதற்கு முந்தைய ஒரு ஆட்சியில் இருந்த கட்சியை நோக்கி கை காட்டுறாங்கன்னா அது யாருமே பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டேட்டா வச்சு வாய்ஜாலம் பண்ணலாங்க ஐயா, மேஜிக் பண்ணலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம கொலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, குறைவா பண்றாங்கன்னு நீங்க எந்த எடுத்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு புள்ளி விவரப்படி கொலைகள் அதிகமாகத்தாங்க ஐயா இருக்கு. போக்சோ கேஸ் 16,000 கேஸ் 2022, 23, 24 3 வருஷம் எந்த மாநிலமும் 16,000 கேஸ் இல்லைங்க ஐயா, நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வாய்ஜாலம் செய்து இல்ல 2011 கம்பேர் பண்ணுங்க, 12 கம்பேர் பண்ணுங்க, 13 கம்பேர் பண்ணுங்க, அதை விட்டுருங்க. 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல. நாங்க கேட்கறது தினமும் நடக்கிற மர்டர் கேட்கல. மர்டர் சென்னையில் நடக்குது, பிடிக்கிறீங்க, கூலிப்படை வர்றாங்க, அதெல்லாம் நாங்க போகல. நாங்கள் சொல்வது அப்பாவி பொதுமக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, விவசாய மக்கள், எதுவுமே தெரியாது. அவங்க கையை வெட்டி வலை எடுத்துட்டு போறீங்க, காதை வெட்டி தோறு எடுத்துட்டு போறீங்க. இதுக்கு எப்படி வந்து நம்ம பொறுப்பேற்க முடியும்? எல்லா கொலைக்குமாங்கன்னா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லா கொலைக்குமா பத்திரிகையாளர் சந்திப்பட்ட பேசுறோம். ஆணவ கொலைகள் நடக்குது, வன்ம கொலைகள் நடக்குது, நடக்கட்டும். சமுதாயம் சில இடத்துல கெட்டு போய் தான் கிடக்குது. அக்யூஸ்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கலாம். இந்த கொலை எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? தோட்டத்தை டார்கெட் பண்ணி கொள்றவங்கள அதுவும் பாருங்க. அவங்க எல்லாம் அந்த அம்மாவை பாருங்க, நான் பாவம் அப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க தோசை சொல்லான்னு. அப்ப வெட்டி 2 மாடு வெளியே கட்டி போட்டு 8 கோழி செத்து போய் 2 நாள் யாருமே தோட்டத்துக்குள்ள போக முடியாம ரொம்ப கொடூரங்கண்ணா. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க. நாங்க அக்யூஸ்ட பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள போக மாட்டோம், சேர் போட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் பார்த்தாலும் அண்ணன் அக்காவையும் வெளிதான் பார்க்கணும். நாளைக்கு அமைச்சரே வர்றாங்க, முதலமைச்சரே வந்தால் வெளிதான் பார்க்கணும். ஏன் அவ்வளவு காயத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள்? எப்படி ஏத்துக்க முடியும்? கொடூரமான கொலை. அது இந்த மாதிரி ஒரு புச்சரிங். இது கொலை என்று சொல்வதை விட சரியான வார்த்தைங்கன்னா வேட்டையாடி இருக்கிறாங்க, அதான் சரியான வார்த்தை. வேட்டையாடி புச்சரிங் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் சப்பக்கட்டு கட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணுங்க, அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியுங்க? சார், அந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்னால தான் நீண்ட காலமா சொல்லி எடுக்கல, இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். அண்ணே, தொடர்ச்சியாக நான் சொல்வது, நம்முடைய கட்சி சொல்வது, நம்முடைய தலைவர்கள் சொல்வது, தொடர்ச்சியா சொல்றது, தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோங்க. இன்னைக்கு போதை,
வஸ்துக்கள் கஞ்சால இருந்து டாஸ்மார்க்ல இருந்து தான் ஃபியூவல் பண்ணுது. இதெல்லாம் மனிதன் எப்படி மிருகமா மாறுறாங்கன்னா இதனாலதான் மிருகமா மாறுறான். எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் தினமும் பேசுறோம் நாம? ஏன்னா போதை பயன்பாட்டுல தன்னுடைய தன்னிலை மறந்து மிருகமா மாறிடுறான். 50,000 கோடி டாஸ்மார்க் எப்படி ஏத்துக்க முடியும்னா? எவ்வளவு விற்கிறாங்கன்னா 5,500 கடைங்கன்னா போட்டி போட்டுட்டு விற்கிறாங்க. ஒரு FL2 லைசன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்து 25 லட்சம் கொடுத்து வாங்குறாங்க. 50 லட்சம் 50 லட்சம். அமைச்சர் தான் மாறி இருக்காங்க, குறைப்பாங்களே ஏற்றுவாங்களான்னு தெரியல பாருங்க. அதனால இன்னைக்கு நாம் எல்லோரும் பொதுஜனமாக இணைந்து டாஸ்மார்க் குறைய, கள்ளுக்கடையை தர அல்லது பிரைவேட் ஆளுக்கு பாரக்கூடு கவர்மெண்ட் நடத்தாத சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா டாஸ்மார்க் நடத்தினா நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் சொல்லட்டுங்கண்ணா. அது முத்துசாமி அண்ணன் தான் மறுபடியும் அவரு தானே மறுபடியும் இந்த 90 ML அடுத்த டெட்ராபேக் ஆரம்பிப்பாங்க. நீங்க முத்துசாமி அண்ணன் கேளுங்க, அவர் மேல மரியாதை இருக்கக்கூடிய மனிதன். ஆனா முத்துசாமி அண்ணா வாயில அந்த 45 ML 30 ML வரதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவ்வளவு பாரம்பரியமான ஒரு அரசியல் தலைவர். அவர் அப்படி சொல்ல வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறேன்.